ஆதிரிய பழிவாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து என்னென்னமோ பிளான் பண்றாங்க. அது என்னன்னு தான் தெரியல. சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தாட் போட் தஞ்சாவூர் மாதிரி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேச வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி போரின்னு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் ஒண்ணு குறைஞ்சிராது. மன்னிக்க மாட்டாயா உன் மனமிறங்கி? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எஸ் சண்டக்காரி நீதான், எஸ் சண்டக்கோழி நீதான், சத்தியமாய் இனிமே எஸ் சொந்தமெல்லாம் நீதான். என்ன தாண்டி போறவளே ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்து என்ன கொன்ன. சரியா நடந்தாலும் தானாவே சறுக்குற என்னடி என்ன பண்ண. ஏதோ மாறுது போத ஏறுது ஒன்ன பார்க்கையில, ஏதோ ஆகுது எல்லாம் சேருது கொஞ்சம் சிரிக்கையில. என்ன தாண்டி போனா கண்ணை காட்டி போனா, என்ன தாண்டி போனா கண்ணை காட்டி போகும்போதே என்ன அவ கொண்டு போன. என்ன இவ மசியவே மாட்டேங்கிறா? நீ என்ன மன்னிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டாதர, நீயா நானான்னு பாத்துடலாம். என்ன ஆதுர, இன்னைக்கு என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுற. என்ன பாக்குற ஆதுர? நிஜமாதான் சொல்றேன், இன்னைக்கு நீ செம்ம சூப்பரா இருக்க. ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க என் கோவம் ஜாஸ்தியாகி கொலை வெறி ஆயிடும். பேசாம படுங்க. நான் உன்னை இப்ப என்ன பண்ண? நீ எப்படி கோவப்படுற? சும்மா நடிக்காதீங்க, ஒழுங்கா படுங்க. நான் ஏன் படுக்கணும்? நான் என்ன உன்னையா கொஞ்சறேன்? போட்டோல இருக்கிற என் ஆதரே தானே கொஞ்சறேன். இதை தடுக்கவோ மறுக்கவோ கூடாதுன்னு சொல்ல உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அடடா, கண்ணா ரெண்டு ஆப்பிள் மாதிரி இருக்கு.
அப்படியே புடிச்ச ஒரு கிள்ளு கிள்ளி முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படியே புடிச்சு வலிக்குது வலிக்குது வலிக்குது, விடுங்க. என்ன ஆதர அநியாயமா இருக்கு. நான் போட்டோல கிள்ளனா உனக்கு எப்படி வலிக்கும்? அதெல்லாம் அப்படிதான், சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காம படுங்க. சரி சரி படுக்கிறேன். ஆனா படுக்கிறதுக்கு முன்னாடி என் ஆதரிக்கு ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துக்கிறேன். போட்டோல பாவி, என்ன பேச்சு பேசுனீங்க? நீ அடிக்கிறீங்க, உனக்கே நியாயமா இருக்கா? ஆமா தாயே, உன் கோவத்தை குறைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. குட்டிக்காரனம் போடாதது ஒண்ணு மட்டும்தான் பாக்கி. எப்பா எவ்வளவு கஷ்டம். ஹலோ பாஸ், என் கோவம் குறைஞ்சிருச்சுன்னு இப்ப யார் சொன்னா? ஆதிர இப்ப சிரிச்சியே. சிரிச்சா கோவம் குறைஞ்சிருச்சுன்னு ஆயிடுமா? அதெல்லாம் ஒரு மில்லி கிராம் கூட குறையல. ஐயோ ஆதிர, இதுக்கு மேல என் உடம்பு தாங்காது. என்ன மன்னிச்சிரு. நான் உண்மையிலே சாரி கேக்குறேன். ப்ளீஸ் ஆதிர, சாரி. இத்தனை முறை சாரி கேட்டதுக்கு அப்புறமும் மன்னிக்கலனா அதுக்கப்புறம் அந்த சாரிக்கே மரியாதை கிடையாது. ப்ளீஸ் ஆதிர, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, இத்தனை சாரி கேக்குறதுனால போனா போது, விடுங்க. தள்ளுங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆதிர. போடு 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 போடு, டைம் ஆயிடுச்சு, போடு. இந்த நேரத்துல யாரு கூப்பிடுறா ஆதிர? தெரியலங்க. ஐயோ, அகல்யா கூப்பிடுறா. அகல்யாவா? மணி 12வது, இந்த நேரத்துல கூப்பிடுறா. ஏதாவது பிரச்சனையா? அட்டெண்ட் பண்ணி கேளு. அகல்யா, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டேக்கா. பர்த்டேயா? சரியா போச்சு போ. என்னக்கா இப்படி கேக்குற? உன் பர்த்டேவா நீயே மறந்துட்டியா? இன்னைக்கு என்ன டேட்னு யோசிக்கா. என்னது? ஒரு நிமிஷம். ஓ, சுத்தமா மறந்து போயிட்டா அகல்யா. என்னக்கா